வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியா விதைகள் தரக்கூடிய ஒரு 10 நன்மைகளை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. சியா விதைகள் இன்றி ஒரு கோடைக்காலம் கூட இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக நம்ம சாலையோரங்களில் உள்ள ஜூஸ் கடைகளில் நாம் பருகும் குளிர்பானங்களை சியா விதைகளை கலந்து தருவாங்க. பார்ப்பதற்கு அளவில் சிறியதாக உள்ள இந்த சியா விதைகளை நம் உடலுக்கும் மனதிற்கும் பலன் தரக்கூடிய அம்சங்கள் அதிக அளவு நிரம்பியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சியா விதைகளில் 92% நார்சத்து நிரம்பியுள்ளது. இந்த நார்சத்து என்பது கரையும் தன்மை கொண்டது. நம் குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக பயன்படுகிறதுனால் குடல் நலன் மேம்படும். தினசரி நீங்கள் உணவு பட்டியலில் சியா விதைகள் இருந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீங்கள் தவிர்க்கலாம். குறிப்பாக இரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைடுகள் கொழுப்பை இது கரைக்கிறது. உடல் உள்ளுறுப்புகளில் வீக்கம் குறைவதுடன் இன்சுலின் சுரப்பு அதிகமாகிறது. உடலுக்கு நன்மையை பயக்கும் HDL அதாவது நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கும் தன்மை இந்த சியா விதைக்கு உண்டு. மேற்கொண்டு இந்த சியா விதைகள் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சியா விதைகளை நீங்கள் எப்படி சாப்பிட்ணும், யாராருக்கெல்லாம் இது யூஸு, யாராரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, அதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம், புரதம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சியா விதைகளில் இருக்கிறது. பால் பொருட்களை நீங்கள் தவிர்ப்பவர்களுக்கு இந்த கால்சியம் சத்து கிடைக்க இந்த சியா விதைகள் உதவியாக இருக்குது. உடலின் செல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கிருமிகளை அழிப்பதில் இந்த சியா விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களின் பங்கு மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வயது முதிர்வையும் தடுக்கக்கூடிய பண்பு இந்த சியா விதைக்கு உள்ளது. எனவே நீங்கள் என்றும் இளமையுடன் இருக்க இந்த சியா விதையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் எடுத்துக்கங்க. சியா விதைகளில் உயர்தரத்திலான புரதம் அதிகளவு நிரம்பியிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பசி உணர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் இரவு நேர பசி அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் ஆசை கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே கண்டிப்பாக உடல் எடை குறைக்க டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சியா விதைகளை நீங்கள் உணவில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிக அளவு சாப்பிடக்கூடிய தன்மை கண்ட்ரோலாக இருக்க இது ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். சியா விதைகளில் பார்த்தீங்கன்னா 11 கிராம் நார்சத்து, 4 கிராம் புரதம், 5 கிராம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆகியவை நிரம்பியுள்ளது. இது தவிர 18% கால்சியம் சத்து, 30% மெக்னீசியம் சத்து, 27% பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. வெறும் 137 கலோரிகளை மட்டுமே உள்ள இந்த சியா விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களோட உடல் எடை அதிகரிக்காமல் இதை பார்த்துக்கொள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். கோடை காலத்தில் நம் உடலில் நீர் சத்து தக்க வைத்துக் கொள்ளவும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் இந்த சியா விதைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சியா விதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வாதம், பித்தம் குறையும் என்று, கபம் அதாவது நீர் சத்து அதிகரிக்கும் என்றும் ஆயுர்வேத மருத்துவம் கூறுகிறது. எனவே சியா விதைகளை இந்த கோடை காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பயன்பெறணும். இந்த சியா விதைகளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வெந்நீரில் 1 ஸ்பூன் சியா விதைகளை நீங்கள் சேர்த்து நீங்கள் 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே கலக்கிடும்போது இந்த சியா விதைகளை கரைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நன்கு கலந்த பிறகு எலுமிச்சை சாற்றை நீங்கள் பிழிந்து 1 ஸ்பூன் தேன் சேர்க்கவும். காலை எழுந்தவுடன் நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த பானத்தை நீங்கள் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானத்தை நீங்கள் தவறாமல் குடித்து வரும்போது ஆரோக்கியமான முறையில் ஒரே வாரத்தில் 1 கிலோ வரை நீங்கள் எடையை குறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சியா விதைகளை நீங்கள் வெந்நீருக்கு பதிலாக நீங்கள் பாலில் கூட நீங்கள் சேர்த்து ஊற வைத்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த சியா விதைகளை நீங்கள் கண்டிப்பாக உணவில் எடுத்து பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.